ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். ரியல்மி கிட்ட இருந்து iPhone 14 Pro சீரிஸில் இருக்கக்கூடிய அந்த டைனமிக் ஐலாண்ட் மாதிரியான ஒரு ஃபீச்சரோட பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. அந்த Realme C55 ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு அஃபீஷியலாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த டைனமிக் ஐலாண்ட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸில் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும் அண்ட் அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன எக்ஸாக்டான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மொபைலுடைய லுக் அண்ட் டிசைன் பார்க்கும்போது டிசைனெல்லாம் ஒன்றும் புதுசாலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம iQoo கிட்ட இருந்து அண்ட் ஓப்போ கிட்ட இருந்தெல்லாம் பார்த்த மாதிரியான ஒரு டிசைன் தான் ரியல்மி இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் லுக் பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லா தான் இருக்குது. 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் கோல்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் மொபைலும் 7.89 mm திக்னஸ் அண்ட் 189 கிராம்ஸ்க்கான வெயிட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஸ்லிமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் குவாலிட்டி பண்ணியிருக்காங்க. பட் ஒரு மேட் ஃபினிஷில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் லுக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வேலை லுக் டீசெண்டாக நல்லாவே இருக்குது. அடுத்து மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே 6.72 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளேடைய ஃபீச்சராக பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு யூஷுவலான ஃபீச்சராக இருந்தாலும் இந்த டிஸ்பிளேல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட்ராக்டிவான ஒரு ஃபீச்சர் இருக்கு. இங்கே முன்பக்கம் இருக்கக்கூடிய அந்த செல்ஃபி கேமரா பஞ்சோல் டைப்பில் கொடுத்துருக்காங்களே, அந்த செல்ஃபி கேமரா ஏரியா தான் இங்கே நமக்கு iPhone 14 Pro சீரிஸில் அவங்க யூனிக்காக கொடுத்த அந்த டைனமிக் ஐலாண்ட் மாதிரியே இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் ஆகும். பட் இங்கே இந்த ஃபீச்சருக்கு ரியல்மி வச்சிருக்கக்கூடிய பேர் டைனமிக் ஐலாண்ட் கிடையாது, மினி கேப்சூல் அப்படின்னு வச்சிருக்காங்க. பட் இந்த மினி கேப்சூலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். மொபைல் சார்ஜ் ஆகும்போது அந்த சார்ஜிங்கான இண்டிகேஷன் இங்கே வரும். சார்ஜ் என்ன ஸ்பீடில் இருக்குது அண்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு இண்டிகேஷன் மட்டும் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் மினி கேப்சூல் டைனமிக் ஐலாண்ட் மாதிரியான ஒரு ஃபீச்சர் கொடுத்தா அது இந்த மொபைலை சேல் பண்ணுறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை நமக்கு ஏதோ ஒரு புதுசாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காகலாம் கொடுக்கல. ஜஸ்ட் அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த ஒரு மினி கேப்சூல் அப்படின்றது இந்த Realme C55 கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இதில் ஒன்றும் பெருசாக யூஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த மினி கேப்சூலில் நமக்கு சார்ஜ் ஏறும்போது சார்ஜிங்கான ஸ்பீட் என்ன அப்படின்றத காட்டும்னு சொன்னேன். ஸோ 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் தான் காட்டுது. ஆக்சுவலி இதில் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த செக்மெண்ட்டுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். நிறைய பிராண்ட் 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் Realme இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 33 வாட்ஸ்க்கான சார்ஜரோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவ். இது போக மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே MediaTek ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. MediaTek Helio G88 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸர் தான் ஆக்சுவலி இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸரோட நமக்கு LPDDR4X ரேம் டைப் அண்ட் eMMC 5.1 ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களால் பெரிய லெவலில் கேமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக நீங்கள் கேமிங்கும் கூட அப்பப்போ விளாண்டுக்க முடியும். சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி இந்த PUBG மாதிரியான கேம்ஸ்லாம் விளாடணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை இருந்தால் எப்போவாது நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா எப்போவாது ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். அதை தாண்டி நீங்கள் ரொம்ப ஹெவியான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் ஹெவியான பர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால் ப்ராசஸரும் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே தான், ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து மொபைலுடைய கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் டியூவல் கேமராக்கான செட்டப் இருக்குது. பிரைமரி 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு 2 மெகா பிக்சலுக்கான பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் எஃபெக்ட்கான ஒரு சென்சார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயும் இவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த பிரைமரி 64 மெகா பிக்சலுக்கான அந்த கேமராவில் Realme GT மாஸ்டர் எடிஷனில் அவங்க ஒரு கேமரா கொடுத்துருந்தாங்களா 64 மெகா பிக்சல் கேமரா, அந்த கேமராவை அப்படியே இதில் யூஸ் பண்ணிருக்கதா சொல்கிறாங்க. ஆக்சுவலி Realme GT மாஸ்டர் எடிஷன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்னிவிஷன் சென்சார் இருக்கக்கூடிய ஒரு 64 மெகா பிக்சல் கேமரா தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த செக்மெண்ட்டுக்கு அந்த கேமரா அந்த அளவுக்கு ஒன்றும் ரீசனபிளாக பெருசாக இல்லை அப்படின்னாலும் பட் இந்த செக்மெண்ட்டுக்கு இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த 64 மெகா பிக்சலுக்கான கேமராவை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உண்மையிலேயே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் தோணுது. ஏன்னா இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த கேமரா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேமரா, ஓரளவுக்கு நல்ல டீசென்டான கேமரா அவுட்புட் கேமரா பர்ஃபார்மன்ஸும் உங்களால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துக்க முடியும். பட் பின்பக்கம் 25,000 செக்மெண்ட்டில் லான்ச் ஆன Realme GT மாஸ்டர் எடிஷனுக்கான அந்த கேமரா 64 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணது ஓகே. ஆனால் முன்பக்கமும் அதே மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிருக்கலாம். இங்கே 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் கூட கொஞ்சம் பெட்டர் பண்ணி ஒரு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபியாக கொடுத்துருக்கலாம். பட் இங்கே 8 மெகா பிக்சல் இருக்குது. பெருசாக உங்களுக்கு செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம்
எதிர்பார்க்க முடியாது. சும்மா செல்ஃபி கேமரான்னு ஒன்று இருக்குது. ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு எடுத்துக்கணும், வீடியோ கால் மாதிரியான விஷயங்கள் பேசணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் யூஸ் ஆகும். அதை தாண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த செல்ஃபி கேமரா இருக்காது. மற்றபடி மொபைலில் அதர் ஃபீச்சராக இங்கே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பட் ஆனால் அந்த ஸ்பீக்கரில் 200% ஒரு ஹை வால்யூம் செட் பண்ணக்கூடிய ஒரு அல்ட்ரா பூம் ஸ்பீக்கர் இதில் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல லவுடான ஸ்பீக்கராக இந்த ஸ்பீக்கர் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது போக ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ மெமரி கார்டு டெடிகேட்டட் ஸ்லாட் இதில் நமக்கு இருக்குது. அண்ட் ஆண்ட்ராய்ட் 13 Realme UI 4.0 கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த செக்மெண்ட்டில் டேரெக்டாக ஆண்ட்ராய்ட் 13 அப்டேட்டட் OS கொடுத்துருக்கிறதும் நல்ல விஷயமா பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் இந்த மொபைலுடைய எக்ஸாக்டான ப்ரைசிங் அண்ட் அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு 11,000 அப்படின்ற ப்ரைசிங் இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் செட் பண்ணியிருக்காங்க. இது போக 6GB 64GBக்கான வேரியன்ட் 12,000 8+128GB வேரியன்ட் 14,000 அப்படின்ற ப்ரைசிங் செட் பண்ணி இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த லான்ச்சிங் சேல் ஆஃபராக சில கார்டு ஆஃபர்ஸ் இருக்குது. HDFC அண்ட் ICICI கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அப் டு 1000 rupees வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது போக 1000 rupees எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக ஒரு 1000 rupees இருக்குது. ஸோ அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களால் ஒரு 10,000 செக்மெண்ட்டுக்கு இந்த Realme C55 வாங்கிக்க முடியும். அண்ட் இந்த 10,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த மினி கேப்சல்னு சொல்லக்கூடிய அந்த டைனமிக் ஐலாண்ட் மாதிரியான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்களே, அது அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னாலும் மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்ற வரையான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. டிஸ்பிளே, பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், பர்ஃபார்மன்ஸ், கேமரா அப்படின்னு எல்லா விஷயமுமே ஓரளவுக்கு இந்த 10,000 செக்மெண்ட்டுக்கு ரீசனபிள் அப்படின்ற சொல்கிற மாதிரியான ஃபீச்சர் தான் இருக்குது. அதனால் எனக்கு இந்த 10,000 செக்மெண்ட்டுக்கு Realme C55 ஓகே பரவாயில்ல, ஒரு ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் படுது. பட் உங்களுக்கு என்ன தோணுது? இந்த Realme C55 இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட் அது இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கங்க.